ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எம்பெருமான் முருகப்பெருமான் துணையோடும் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 40லேருந்து 45 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். ஏன்னா சூரியனை வச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, சூரியனும் செவ்வாயும். அதனால் 40 நாள் 45 நாட்கள் ஒரே ராசியில் இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன், எல்லாமே அவர் தான். ஆனாலும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி யாருமே எதுவும் நல்லது பண்ண மாட்டார். செவ்வாயோ வெறும்பாயோ அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. ஆனால் செவ்வாய் அவ்வளோ ரொம்ப உச்சிதம், நல்ல நாள். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 15/1/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் 40 நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, மகர ராசியில் அவர் உச்சமடைகிறார். கடகத்தில் நீச்சம் அடைஞ்சால் கரெக்டாக ஆப்போசிட்டில் 7ஆம் இதில் உச்சமடைகிறார். இந்த உச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சிம்பிள். இது மகர ராசிக்கு அதிபதி யார்? சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் அப்படின்னா வேலை ஆட்கள், வேலை செய்வங்களெல்லாம், அதாவது ரொம்ப இந்த மூட்டை தூக்குறவங்க, அது இது எல்லாமே என்னென்ன வேலை பார்க்குறாளோ அவளுக்கெல்லாம் அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த செவ்வாய் யாருன்னா படைத்தளபதி. படைத்தளபதி அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற சிப்பாய்களை வேலை வாங்குவாரே தவிர அவர் உட்காந்து வேலை செய்ய மாட்டார். ஒவ்வொரு வேலையும் அவர் உட்காந்து செய்ய மாட்டார். எல்லா இதுலேயும் பாருங்களேன், டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான். அப்புறம் ஜென்ரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், ஜென்ரல் மேனேஜர் தான் அந்த செவ்வாய். அவர் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பார். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட இடத்துக்கு உள்ளே வரும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சிறார். ஏன்னா தளபதி, படைத்தளபதி அங்கே உச்சமடைந்து எல்லாரையும் வேலை வாங்குவார். அடுத்தபடியாக 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். முதற்கண் எங்களை ஊக்குவித்து வரும் சந்தாதாரர்கள் அனைவருக்குமே, அதாவது சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் நிறைய பேர் உலகம் முழுவதும் இருக்கீங்க. நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலுக்கு உலகம் முழுவதும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேர் பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது இன்னும் நாங்கள் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது. அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வராங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, ஹாய் சொல்லி வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். உங்களுக்கு என்ன விதமான கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த முருகப்பெருமான் கந்தரனுபூதி அவ்வளோ விசேஷம். அதுவும் அந்த கடைசியில் வர அந்த 4 லைன்கள் அவ்வளோ, இந்த 4 வரிகளும் முத்தான வரிகள். இதை எல்லாருமே சொல்ல கேட்கலாம், இல்லைன்னா எழுதி வச்சுட்டு கேளுங்க. ரொம்ப விசேஷம். எழுதி வச்சுட்டு நீங்களே படிக்கலாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த இடத்துல பாருங்க, நம்மளோட லக்னமும் வந்துடுது, 5ஆம் இடமும் வந்துடுது, 9ஆம் இடமும் வந்துடுது, விதி கதி ரெண்டுமே வந்துடுது. இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல கேட்க கேட்க அவ்வளோ விசேஷம். நம்மளோட லக்னம் பலம் பெறும். சப்போஸ் லக்னம் உங்களுக்கு ஒரு பலமே இல்லைன்னா கூட முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு பலம் பெறும். ஆக இந்த சின்ன ஸ்லோகத்தை
எல்லாருமே கேளுங்கோ, சொல்லுங்கோ, எழுதி வச்சுக்கோங்க. மறந்து போயிடுதுன்னா அப்பப்போ பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோ விசேஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கன்னி ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி, அஷ்டமாதிபதி. இந்த கன்னிராசி என்பவர்கள் நிறைய பேர் நிறைய வேலைகளை செய்வீங்க. அதற்குண்டான ஒரு முன்னேற்றம் வருதான்னு பார்த்தா அவ்வளோவா இல்லை. சில பேருக்கு பணங்காசு நிறையா இருக்குது, ஆனால் உடம்பு சரியில்லை. உடம்பு நன்னா இருக்குது, பணங்காசு வரல. இந்த கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும். இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு உங்களோட லைஃப். ஆனாலும் உங்களோட அறிவு மூலமாக எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தாருன்னா உங்களை சுகஸ்தானம் அப்படின்னு 4ஆம் இடத்துல இருந்தார், கேந்திரஸ்தானம், ரைட்டு. ஆனால் அந்த இடத்துல குருவோட பார்வை இருந்தாலும் சனியோட பார்வையும் விழுந்ததுனால அவங்களால அந்த அளவுக்கு பெரிய ஒரு சாதனையோ இல்லை பெரிய முன்னேற்றத்தையோ பார்க்க முடியல. ஆனாலும் சில பேர் சொத்து சேர்க்கையெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய பேருக்கு வீடு மனை இதெல்லாம் கிடச்சிது. ஏன்னா பூமிக்காரகன் 4ஆம் இடத்துல இருந்துன்னு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்தார். உறவுகள் மூலமாக சில நன்மைகள், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக சில நன்மைகள், இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு திருப்திகரமான வாழ்க்கை அமைஞ்சிது. அந்த வகையில் சுகஸ்தானத்தை விட்டு விலகிய இந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துக்கு வரார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். நீங்கள் போன ஜென்மத்தில் என்னென்னலாம் புண்ணியம் பண்ணாலோ அதெல்லாம் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த வகையில் 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆன்மீக விஷயங்களில் நாட்டத்தை கொடுப்பார். படிக்கிற குழந்தைகள்லாம் நன்னா படிப்பேள், நன்னா வேகமாக படிப்பேள். அதுக்குண்டான உயர்வுகள்லாம் உங்களுக்கு வரும். அடுத்தபடியாக ஆன்மீக பயணங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல ஒரு ஆன்மீக பயணங்கள். குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க. குழந்தைகள் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் பேச்செல்லாம் கேட்பாங்க. அதனாலே உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். அதேமாதிரி இந்த சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல், இராணுவம், மருத்துவம், தீயணைப்புத்துறை, ஏன்னா அந்த செவ்வாயினாலே சீருடை பணியாளர்கள் தான். அவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்குற அந்த இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே ரொம்ப அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லா ஒரு டக்குன்னு கிடச்சிரும். 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் விரையாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் வரும்போது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடும். எதனால்? ஆன்மீக பயணங்கள்னால செலவு வரலாம், இல்லை குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி சில செலவுகளை மேற்கொள்ள நேரிடலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துக்காக கூட செலவுகள் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அதுமாதிரி சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டமும் அதனால கூட செலவுகள் வரலாம். அந்த மாதிரி செலவுகளை எதிர்கொள்ள நேரிடக்கூடிய ஒரு காலம். அதேமாரி உத்தியோகம் நிமித்தமாக, தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில செலவுகளை சந்திப்பீர்கள். 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் லாபாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி தொழில் வியாபாரம் ஏதோ பரவாயில்லன்னு போய்கிட்டு இருந்தது, இப்போ நல்ல சூடு பிடிக்கும், நல்ல ஒரு வருமானம் வரும், நல்ல லாபம் வரும், லாபம் கொழிக்கக்கூடிய ஒரு நேரம். அதேமாரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்று, உங்கள் குழந்தைகளுக்கு திருமண யோகம் வயதில் இருந்தாங்க அப்படின்னா திருமண யோகம் கைகூடும். இல்லை ஏதோ சொந்தக்காரங்க கல்யாணம், இல்லை ஏதோ ஒன்று பக்கத்து வீட்டு கல்யாணம், அந்த மாதிரிலாம் நீங்கள் கலந்துட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் உங்கள் சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு முயற்சிகளின் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கும். அதே உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு முன்னேற்றம் வரும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அடுத்தபடியாக உடன்பிறப்புகள் வெளியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும். அதுமாரி தொலை தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பரிகாரம் அப்படின்னு பண்ணலன்னா கண்டிப்பாக செவ்வாயினாலே முருகன் தான், வேறு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் சான்ஸே கிடையாது. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கோ, கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ. அதே மாதிரி முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காந்து ஓம் சரவண பவாய நமக இதை சொல்லுங்கள். இந்த சரவண பவ அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையே கிடைக்கக்கூடிய ஒரு இது. அதனால் அதை சொல்லிட்டு வாங்க ஒரு 10 நிமிஷம்.
ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக டக்கு 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 டக்குன்னு நிறைவேறும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.